இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வத்தை நாம் அறிந்திடவே முடியாது. அதை உலகத்தில் எங்கேயுமே எந்த இதிலுமே காண முடியாது. இயேசுவானவர் நம்முடைய ஆத்மாவை மீட்க வந்தவர். உலகத்தில் உள்ள நாம் கேள்விப்படுகிற மதங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் கேள்விப்படுகிற கடவுள்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாமே சரீர பிரகாரமானது, உலக பிரகாரமானது. ஆனால் இயேசுதான் நம்முடைய ஆத்மாவை மீட்க வந்த நம்முடைய ஆத்தும ரட்சகர். அவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்கும் பொருளாக நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய ஜீவனை நமக்காக தந்தவர். அவரை போல ஒரு தெய்வத்தை, அவரை போல ஒரு அன்பு நிறைந்த தெய்வத்தை இந்த உலகத்தில் நாம் இப்பொழுதும் அல்ல எப்பொழுதும் அறிந்து கொள்ளவே முடியாது. காரணம், அன்பு என்றால் அது இயேசுதான். ஹல்லேலூயா. அன்புக்கு எல்லையில்லாத அன்பை வெளிப்படுத்தினவர் இயேசுதான். அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை எதிர்பார்ப்பதன் காரணம் நம்மை பரலோகத்தில் அவரோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், நித்திய நித்தியமாய் யுக யுகமாய் அவரோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அவருடைய அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அவரை போல தெய்வத்தை நாம் அறியவே முடியாது. ஏனென்றால் அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற அளவிற்கு நாம் யோகியர்கள் கிடையாது. ஆனால் அவருடைய கிருபையை நம்மில் வைத்திருப்பது, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம் என்ற காரணத்திற்காக நம்மை கணினிமணி போல பாதுகாக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார், ஆசீர்வதிக்கிறார்.